வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகளம்மா. நன்றி. நன்றாக ஒரு துரியதவம் சிறந்த முறையில் ஆழ்ந்து நடத்திய சுகந்தி அம்மா அவர்களுக்கும் வழிநடத்தி அம்மா அவர்களுக்கும் இந்த இணைப்பில் இணைந்துள்ள வேதாத்திரிய அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இதில் தொண்டாற்றும் அனைத்து இந்த நார்வேஜு டென்மார்க்கில் தொண்டாற்றும் அனைத்து அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் என் நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குரு அவர்களை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க வளமுடன். குருவே நம்ம சூட்சமாக அனைவருக்குள்ளும் நிறைந்து நம்ம தத்துவத்தை தெளிவைக்க குருவின் திருவடியை வாழ்த்தி வணங்குவோம். வாழ்க வளமுடன். தடையை தாண்டு அப்படிங்கிறத மேலான ஒரு தத்துவ தடை அப்படிங்கிறது எவ்வளவு தடைகளை நம்ம தாண்டி இருக்கோம் அப்படிங்கிறது. இப்போ முதல்ல நம்ம கருவை உருவாகும் போதே எவ்வளவு தடைகளை தாண்டி வந்திருக்கோம் அப்படிங்கிறத மணிவாசக பெருமாள் அவர்கள் அப்படியே அப்படியே நேச்சுரல் அப்படியே உண்மை அப்படியே எடுத்து ஒவ்வொரு மாதமும் எப்படி நம்ம தாண்டி வந்திருக்கோம் அப்படிங்கிறத அவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த உணர்வு நிலையில இருந்தால் தான் ஒரு பெண்ணோட கருவுக்குள்ள எப்படி வளரும் அப்படிங்கிறது இந்தன்னா அவங்க எந்த உணர்வு நிலையில இருந்து சிந்திச்சிருப்பாங்கன்னு இத நம்ம சிந்திக்க தோணும். அது சொல்றாங்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொன்று தடை தாண்டி வந்திருக்கோம் பிழைத்து பிழைத்துன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, மானிட பிறப்பினில் மாதா உதிரைத்து ஈனமில் கிருமி செறிவினில் பிழைத்தும், ஈனமில் கிருமி செறிவினில் பிழைத்தும் ஒருமதி தாண்டியின் இருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும் 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் 6 திங்களில் ஊரல் பிழைத்தும் 7 திங்களில் தாழ்புவி பிழைத்தும் 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும் 9 வரும் தரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும். தக்க சாகனா 10வது மாசம் தாயோட படும் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாசமும் இது எவ்வளவு தடைகளை தாண்டி இந்த கரு வளர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஆணின் விந்து அணுவில் எவ்வளவோ உயிர் துகள் இருக்கு இல்லையா? பெண்ணின் கருப்பையில் உள்ள அந்த முட்டைக்குள்ள ஒரு உயிர் தான் அது அணுதான் போய் முட்டைக்குள்ள சேருது. அப்போ என்ன ஆகுன்னா, அந்த கிருமிகள் இல்லாம அதை பிழைக்கணும்னு சொல்றாரு. ஈனமில் கிருமி செறிவில் பிழைத்து, கிருமிகள் எல்லாம் அது இல்லாம அது தப்பிச்சு அந்த கரு வளரணும் அப்படிங்க. இப்போ ஒரு மாதம் முடிவில் எப்படின்னா, தலைப்பகுதி உருண்டையா இருக்கு, வாலாட்டு நீட்டமா இருக்கு. அதுக்கு என்னன்னா தாண்டிக்காய சொல்றாங்க. உவமையாக தாண்டிக்காய் அளவு இந்த ஒரு மாதத்துல இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் தாய்மார்கள் பல செயல்கள் செய்யும் போது ஏற்படுது எவ்வளவோ துன்பங்கள் அந்த குழந்தைக்கு வந்தாலும் அதையெல்லாம் பிழைச்சு அதுக்கு தனக்கு வேண்டிய சக்தி கிடைப்பதில் அதில் பிழைத்து உணவு கிடைக்கணும் இல்லையா, அதுல எவ்வளவு அது தன்னுக்குள்ள மாற்றிக்கொள்ளணுங்கிற உணவு கிடைக்கிறதுக்கு தன்னையும் அது உள்ள அதுவே எடுத்துக்கொள்ளக்கு எவ்வளவோ துன்பங்கள்னு சொல்றாங்க. இப்ப காலையில் ஏற்படும் என்ன மலச்சிக்கல் வரும் இல்லையா, பசி வரும், தூக்கம் வரும், இதுல எல்லாம் அதுதான் சொல்றேன். 2 திங்கள் பேரிழு இந்த இருட்டுல இந்த இருட்டு அறைக்குள்ள அதுல பிழைத்து முஞ்சுதல் பிழைத்து இந்த துன்பங்களை எல்லாம் பிழைத்து இந்த மலச்சிக்கல் இது உணவு அது கிடைக்கிறது இல்லை, இதுல எல்லாம் பிழைக்க அப்படிங்கிற 7 திங்களில் தாழ்வுவி பிழைக்கும்னா 7வது மாசம் பொதுவா நிறைய சொல்லுவாங்க கருச்சிதைவு. 7வது மாசம் குழந்தை பிறந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கருச்சிதைவு அதுல எல்லாம் பிழைச்சு 8 திங்களில் கட்டம் பிழைத்த அந்த உடல் முழுவதும் வளர்வதற்கு எவ்வளவு. இப்போ 9 வரும் துன்பமும் பிழைச்சுன்னா 9வது மாசம் என்ன குழந்தை தலை கீழ்ப்பகுதி வரும், கால் மேல போ, அந்த துன்பத்தை தாண்டி துன்பத்தில் பிழைத்தும் தக்க தசமதி 10 மாதில் தாயோடு தானும் தாயும் பட்ட இந்த கஷ்டத்திலிருந்து துக்க சாகரம்ங்கிறார். அந்த கஷ்டத்திலிருந்து தடையெல்லாம் நீக்கி பிழைத்து வந்த இந்த கரு இந்த உலகத்துல எப்படி தாண்டணும்னு மறுபடியும்
இவ்வளவு 10 மாதம் இதையெல்லாம் தாண்டி வந்த அந்த குழந்தை, அந்த சிசு இந்த உலகத்துல வளரணும் அப்படின்னா, எதையும் தாண்டணும்னு மறுபடியும் சொல்றேன். "பித்த உலகர் பெருந்துரை பிழைப்பு" இந்த பரப்பு, இந்த உலக பரப்பில மத்த களிரினும் அவாவிடை பிழைத்தும். நீ பேராசையிலிருந்து அதிலிருந்து விடுபடணும். கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும். செல்வம் எனும் அல்லலில் படித்து. கல்வியில, செல்வத்தில இதுலெல்லாம் எவ்வளவு தடைகளை தாண்டி நீ வரணும். இப்ப போக்கும் வரவும் தொல்லிடை பிழைத்தும். வரும்பாய பல துறைகளிலும் நீ பிழைத்து தடையெல்லாம் தாண்டி தான் நீ வந்திருக்க. இந்த உலகத்துல இத்தனை 10 மாதம் இவ்வளவு தடையை தாண்டி வந்திருக்க. மறுபடியும் இந்த உலகத்துல இந்த தடையெல்லாம் தாண்டி வாழ்க்கை வாழ வேணும் அப்படிங்கிறத எவ்வளவு நுணுக்கமா சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு. அதை நம்ம சிந்திக்க பார்க்கணும். எவ்வளவு நம்ம வரும்போதே எவ்வளவு தடைகளை தாண்டி வந்திருக்கோம். இப்ப முதல்ல நம்ம சிந்திக்க வேண்டியது குடும்பம்னு எடுத்துட்டு சிந்திச்சு பார்க்கலாம். குடும்பத்திலேயே நம்ம எவ்வளவு தடைகளை தாண்டித்தான் ஆக வேணும். நிறைவாக, அமைதியாக, சந்தோஷமாக வாழணும்னா தடைகளை தாண்டித்தான் வந்தாகணும். ஏன்னா கணவன் மனைவி உறவைக எடுத்துக்கங்க. எத்தனை கருத்து வேறுபாடு வருகிறது. அவர்கள் எல்லாம் விட்டு கொடுத்து தன்முனைப்பின்றி அதெல்லாம் தடையை தாண்டணும். கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறத எவ்வளவு தெய்வீக உறவுன்னு மகிழ்ச்சி சொல். ஏன் கருத்து வேறுபாடு வருது அப்படின்னா, கணவனோட கருமையம், வளர்ந்த சூழ்நிலை, அவங்க வளர்ந்த சூழ்நிலை, பழக்க வழக்கங்கள் எத்தனையோ அந்த கருமையத்துல இருக்கு. எவ்வளவு இருக்கு அது நம்மளால எவ்வளவுன்னு புரிஞ்சு கொள்ளவும் முடியாது. அதே மாதிரி மனைவியோட கருமையம், வளர்ந்த சூழ்நிலை, அதில் பதிந்த எல்லாமே அதையும் புரிந்து கொள்ள முடியாது. இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாததை புரிந்து கொண்டு வாழ்வதுதான் வாழ்க்கை. அதுதான் நம்ம விட்டு, ஏன்னா கருத்து வேறுபாடு வருவது இயல்பு. அதனால விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோட அந்த குடும்ப வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டியதெல்லாம் தடைகளை தாண்டித்தான் ஆக வேண்டும். அடுத்தது நம்மளுக்கு என்ன, குழந்தை வந்தாச்சு. குழந்தைகளுக்கு எப்படி ஒரு நல்ல கல்வி கொடுக்கணும், ஒழுக்கத்துடன் வளர்க்கணும், ஒரு தொழில் அமைத்து கொடுக்கணும், ஒரு குழந்தை வளர்க்கணும். ஒரு கல்வி அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்த்தா இன்றைக்கு எவ்வளவு கல்வி கொடுக்கணும், எங்க கொண்டு போய் சேர்த்து எப்படி கொடுக்கணும், இதெல்லாம் நம்ம சிந்தனை எடுத்து அந்த தடைகளை எல்லாம் தாண்டி ஒரு நல்ல கல்வியை கொடுக்கணும். அது ஒழுக்கத்துடன் வளர்க்கணும். ஒரு ஒரு தொழில் அமைச்சு கொடுக்கணும். அதுக்கெல்லாம் எவ்வளவு தடைகள் தாண்டி வரோம். ஒரு பொறுப்பு, ஒரு தொழில் கொடுக்க வேண்டியது நம்ம கூட. அப்புறம் என்ன, நம்ம கடமைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? திருமணம் என்று வரும்போது எத்தனை பெண் வீட்டாரிடம் பேசி, மாப்பிள்ளை வீட்டார் உறவுகளிடம் பேசி, இந்த சம்மதம் வாங்கறதுக்குள்ள அப்பப்பா எவ்வளவு தடைகளை தாண்டி நம்மெல்லாம் இதெல்லாம் அனுபவிச்சிருக்குல்ல, தாண்டி வந்திருக்கோம் இல்லையா? இதற்கிடையில என்ன வரும், வீட்டுல மாமியார் மாமனார் இருப்பாங்க. அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு அவங்க ஏதோ நம்ம செய்யும் போது ஏதோ தடைகள் சொல்லுவாங்க. அதையும் நம்ம அனுசரிச்சு தாண்டித்தான் ஆக வேண்டும். அப்புறம் பொருளாதாரத்துல பிரச்சனை வரும், சுகாதாரத்துல பிரச்சனை வரும். எல்லாம் சமாளிச்சு தாண்டி வந்துதான் ஆக வேண்டும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாடி நின்றால் மாறிவிடாது. அதெல்லாம் தாண்டித்தான், வாடி கவலைப்பட்டு நின்றுட்டா அது மாறாது அப்படிங்கிற. வாழ்க்கையில் 1000 தடைகள், ஆனாலும் ஒவ்வொரு படிக்கல்லாக நினைத்து நம்ம தாண்டி கொடுத்து இன்பம் கொடு, இன்பம் தான் குடும்பம். குடும்பத்தில் இன்பத்தை கொடுத்து வாழ வேண்டும். இந்த இவ்வளவு தடைகளை தாண்டி தான் நம்ம குடும்ப வாழ்க்கையை நடத்தி ஆக வேண்டும். அதான் சொல்லுவாங்க, குடும்பத்தின் கௌரவம் பார்க்க வேண்டும், குடும்பத்தில் கௌரவம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியில நம்ம குடும்பத்துக்குள்ள கௌரவம் பார்க்க கூடாது, ஆனா வெளியில நம்ம குடும்ப கௌரவத்தை விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப இதுக்கிடையில நம்ம வாழ்க்கை நிறைவாக வாழணும் அப்படின்னா, முதல்ல நம்ம எந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும்னா ஒரு ஆன்மீக வாழ்க்கையை தான் நம்மளுக்கு நிறைவு கொடுக்கும். சொன்ன மாதிரி அது அது வருவதற்கு எவ்வளவு தடைகள் நம்ம சிந்திச்சு பார்த்தா, நம்ம இதுக்குள்ள வருவதற்கே எவ்வளவோ தடைகளை தாண்டித்தான் வந்திருக்கோம். அதான் மகிழ்ச்சி. முதல்ல தடையாக வருவது அம்மாதாங்க. ஐயோ, நம்ம மகன் குடும்பத்தை விட்டு சன்னியாசாகி விடுவா, திருமணம் செய்து கொள்ள மாட்டா, நம்மளுக்கு வாரிசு இல்லாம போயிரும், இது மாதிரி தடைகள் எல்லாம் வரும். இது சிந்திச்சு யார் வேற யாராவது ஒருத்தர் சன்னியாசி சாமியாரா வந்த உடனே அவங்க காலில் போய் வணங்குவாங்க. இதெல்லாம் இயல்பா நடக்குது இல்லையா? இப்போ உடன் பிறந்தவர்கள் உறவினர்கள் என்னமோ செய்ய வேண்டாத செஞ்ச மாதிரி எவ்வளவோ தடைகளை தாண்டி இந்த ஆன்மீகத்தில் வருவதற்கு நம்ம
தாண்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இதுக்கு காரணம் ஆன்மீகம் என்றால் என்னன்னு அறியாத நிலைதான். ஆன்மீகம் என்றால் தெளிவா புரிஞ்சுக்கணும். தன்னை உணர்ந்து, மனதை பற்றி தெளிவு பெற்று, அதற்கு மூலமான உயிரை உணர்ந்து, உயிருக்கு மூலமான இறை உணர்வு பெற்று, குடும்ப வாழ்க்கையில் நிறைவாக, சந்தோஷமாக வாழ்ந்து, கடமைகளை முறையாக செய்ய உணர்த்துவதுதான் ஆன்மீகம். இவ்வளவும் தருவது தான் ஆன்மீகம். இது தெளிவு இல்லாதனால தான் இவ்வளவு தடைகள் நம்மளுக்கு வர்றதுக்கு காரணம். இப்ப ஆன்மீகத்தில் உயர்ந்து மகிழ்ச்சி சொல்றாங்க இந்த கவியில. ஆன்மீகத்தில் தெளிவற்று மக்களுக்கு தொண்டு செய்யும் போது எவ்வளவு தடைகள் வருதுங்கிறது இந்த கவி மூலம் நம்மளுக்கு விளக்குறாங்க மகிழ்ச்சி. பெயர் கண்டும் நஞ்சுண்டு அமைவர் என்றார் பெருந்தகையார் வள்ளுவனார். சாக்ரடீஸின் வயப்பட்டு வாழ்த்துதல் போல். ஏன்னா சாக்ரடீஸ் வாழ்த்துதல் போல அவர் சொல்றாரு, வள்ளுவரின் வழி நின்று தொண்டு செய்ய என் வாழ்வை மக்கள் உயர்வுக்கே அர்ப்பணித்து தொண்டாற்ற உறுதி கொண்டு உழைக்கும் என்னை நச்சு பேச்சால் துயர் தந்து உளமகிழும் அன்பர்க்கு துணை செய்ய இறையருளை இறைஞ்சுகிறேன். எப்படி அவர்கள் தடை இறைஞ்சுகிறேன், இறைவனிடம் இறைஞ்சுகிறேன்ங்கிறாங்க. இதாங்க ஆன்மீகத்துக்கு வரக்கூடிய தடைகள். நாம் தெரிந்திருப்போம் இல்லையா, சாக்ரடீஸிடம் அவர் கூறிய இறை தத்துவத்தை என்ன மாற்றி கூறும்படி சொன்னாங்க. ஆனா அவர் அதை மறுத்து விட்டார். அப்ப அவருக்கு விஷம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா விஷம் கொடுத்து இறக்கக்கூடிய நிலையிலும் கூட அவர் மாறல. அப்போதும் மாற்றி பேசவில்லை. இதைத்தான் வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்றாங்க, பெயர் கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுவர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா. நாகரிகம் என்றால் அகம், நாக்கு, சொல் இதெல்லாம் மூன்றிலையும் ஒரே நிலை, முரண்படாமல் பேசுவதன் நாகரிகம். இந்த உயர்வுக்கு எடுத்துக்காட்டுத்தான் அவர் வள்ளுவர் பெருந்தகை அவ்வாறு கூறியிருக்காருன்னு சொல்றார். அதை கடைப்பிடித்து நான் மக்கள் உயர்வுக்கு தொண்டு செய்வது உள்ளங்கொண்டு செயல் விரும்போது இதை எதிர்ப்பவர்கள் என்னை தீய சொற்களால், நச்சு சொற்களால் சொல்றாங்க, தீய சொற்களால் துன்பத்தை தணிந்து மகிழ்ச்சியடையும் அவர்களை நல்வழிப்படுத்த இறைவனிடம் இறைஞ்சுகிறேன், இறைவனிடம் உள்ளம் உருகி வேண்டுகிறேன் என்கிறார். குருமகான் இறை தத்துவத்தை கூறுவதற்கு எவ்வளவு தடைகள் நம்மளுக்கு புரிஞ்சுதா. இயற்கை சீற்றத்தால் எவ்வளவு தடை அவர் அனுபவிச்சாரு. சமுதாயத்தால் சின்ன குடிசை போட கூட அதை விடாமல் மக்கள் எவ்வளவோ தடைகளை தாண்டி நம்மளுக்கு இந்த அரிய பொக்கிஷத்தை கொடுத்திருக்காரு இல்லையா மகிழ்ச்சி. குடும்பத்திலும் சரி, சமுதாயத்திலும் சரி, நம்ம அமைதியாக வாழ வேண்டும். நல்ல குணங்களை, வேண்டாத குணங்களை எல்லாம் நீக்கணும். அதுக்கு மகிழ்ச்சி நம்மளுக்கு நிறைய 6 தீய குணங்கள் தாண்ட வேணும். மகா பாவங்களை தாண்ட வேணும். தன்முனைப்பு, மெதுவா தன்முனைப்பு தாண்டணும். பெருமை, தற்பெருமை, அவங்க தண்டனைகளை, இந்த தடைகளை தாண்டித்தான் அதற்கு இந்த தடைகளை தாண்டணும்னு நம்மளுக்குள்ள என்ன வேணும், தவத்தில் மன அலைச்சூழலை குறித்து உயிர் உணர்வு பெற்று இயற்கையின் நீதியை தெளிவாக உணர்வு பெற வேண்டும். அப்பதான் இந்த தடைகளை நம்ம தாண்ட வேணும் அப்படிங்கிற உணர்வு நம்மளுக்குள்ள வரும். இப்ப அனுபவிக்கும் போது அந்த அமைதிதான், அந்த அனுபவிக்கும் மகிழ்ச்சி தான் தடைகளை தாண்டிய அமைதியாகும் இல்லையா. மனித வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டால் குறிக்கோள் வேணுங்கிறாங்க. ஒரு குறிக்கோளோட வாழணும். அந்த குறிக்கோள் அடைய தடைகள் வந்தா விடாமுயற்சியும் பொறுமையோட இந்த தடைகளை தாண்ட வேணும். ஒரு குறிக்கோள் வச்சுக்கணும்னு சொல்றாங்க. இப்போ ஒருத்தர் கிணறு வெட்டணும் ஆரம்பிக்கிறார். ஒரு 20 அடி வெட்டியது, அங்க தண்ணி ஊற்று வரல. 20 அடி தோண்டி பார்த்தாங்க, தண்ணி ஊற்று வரல. அதை அப்படியே அந்த இடத்த அப்படியே விட்டுட்டு வேற இடத்த கொஞ்சம் தள்ளி அங்க ஒரு 10-15 அடி தோன்ற தோண்டி பார்த்தா அங்கேயே தண்ணி ஊற்று வரல. சரி, அதையும் அப்படியே விட்டுட்டு அடுத்து கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தள்ளி ஒரு 10 அடி தோன்றாங்க, அங்கேயும் ஊற்று வரல. இது அவருக்கு என்னாச்சு, கிணறு தோன்ற ஆசைய, அந்த யோசனைய வெறுத்து போய் விட்டுட்டாங்க. கிணறே தோண்ட வேண்டாம். நம்ம சிந்திச்சு பார்க்கும், முதலில் தோண்டிய இடத்திலேயே தொடர்ந்து தோன்றி இருந்தால் ஒரு 50 அடி வந்துரு இல்லையா. 50 அடி ஆழம் வந்தா இருக்கு ஊற்று நீர் தோன்றும் இல்லையா. இதுக்குத்தான் குறிக்கோள் அடைய என்றால் தடைகளை தாண்ட பொறுமையும் விடாமுயற்சி மிக அவசியம். இதற்கு எத்தனை படிக்கற்கள் தாண்ட வேண்டும் இல்லையா. இது நம்ம பொறுமையும் நம்ம விடாமுயற்சி வேணும்னாலே நம்மளுக்கு உணர்வு வரணும்னா எவ்வளவோ தடைகள், தவமுறை வெல்லணும்,
இல்லையா? அகநோக்கு பயிற்சி வேணும். அடுத்த அதுக்கு குருவை தேடணும். அதுக்கு எவ்வளவு குருவை தேடுவதே எவ்வளவு தடைகள். உயிர் உணர்வு பெறணும். துரிய நிலை உணரணும். அடுத்தது துவாசம், சந்திரன், சூரியன். அப்புறம் தானே துரியாதீதம் போறோம். இதுதான் ஜீவம். இதெல்லாம் நம்ம உணர எவ்வளவு தடைகளை தாண்டி இப்ப தவம் பண்றோம். எப்படி இருக்கு? அப்படி கண்ணை மூடி உட்கார்றோம். ஆக்னை ஆக்னையில் உட்கார்றோம். உட்கார்ந்து கண்ணை மூடுறோம். மனசு என்ன பண்ணுது? ஐயோ, நீ வீட்டுக்கு போய் என்ன பண்றது? அடுத்தது என்ன பண்றது? அடுத்த வேலை அங்க எங்க போவோம், கடைக்கு போவோம். இங்க இப்படி போயிட்டு தவத்தை நிறைவு செய்து கொள்கிறோம். அப்ப வரும் மனம் உடனே ஒடியாரும். ஐயோ, தவம் முடிஞ்சிருச்சு. இது மாதிரி தடைகள் நம்மளுக்கு நிறைய வந்து இந்த தடைகளை தாண்டி தான் அந்த இறை உணர்வை பெற வேண்டிய நிலை இருக்கு. இப்ப குறிக்கோள் எவ்வளவு தடைகள் வந்தாலும் குறிக்கோளை அடையணும். அதுதான் சொல்றாங்க, குறிக்கோள் இல்லாமல் இந்த உலக மக்கள் வாழ்கிறார்கள்ங்கிறத திருநாவுக்கரசர் குறிப்பிடுறாங்க. குறிக்கோள் வேணும்னு. திருநாவுக்கரசர் பாலனாய் கழித்த நாளும் பனிமலர் கோதைமார் தம் மேலனாய் கழித்த நாளும் மெலிவோடு மூப்பு கோளாய் கழித்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் சேலுமா பழனி வேலி திரு கொண்டீஸ்வரத்துள்ளானே அப்படின்னு. இதெல்லாம் குறிக்கோள் இல்லாம பாலனாய் இதெல்லாம் குறிக்கோள் இல்லாம கெட்டுட்டு அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ற, மக்கள் எல்லாரும் கல்வி கற்றும் இளமையில் செல்வமும் யாக்கையும் நிலையில்லாதது பொய்யானது கண்டும் இதை தெரிஞ்சு நிலையான செம்பொருளை கடவுள் மெய்மையை உயிர்த்து உணர்ந்து திருவட்கு பாத்திரமாகும் இந்த குறிக்கோளை அடைய வாழ்வதே பிறவி பயனாகும். இது இன்று இதெல்லாம் கெட்டு ஒவ்வொன்றா இதுல குறிக்கோள் இல்லாம கெட்டு இதெல்லாம் மக்கள் துன்பத்துக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு திருநாவுக்கரசர் இதுல குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஐம்புலன்களை தாண்ட வேண்டுங்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்ற, ஐம்புலன்களை அடக்கி ஆளும் ஆற்றலின் அதனால் மாயையின் கூறாகிய பிறவியில் அதனால் மாயையில் போயிடு அதிலிருந்து புறப்படும் வழியே இந்த மாயையிலிருந்து புறப்படும் அந்த ஐம்புலனால மாயையில் இருக்க அதிலிருந்து வழி தெரியாமல் இருக்கே நீ அஞ்சல் என சொல்லு, நீ பயப்படாதேன்னு சொல்லுன்னு அந்த அந்த தொண்டீஸ்வரர்கிட்ட வேண்டுறாரு. இது சொல்றாரு, தொண்டனே இந்த ஐம்புலன்களை தான் அவர் முக்கியமா குறிப்பிடுறார். தொண்டனே பிறந்து வீணா தொடர்கின்ற வினைக்குழியில் வீழ்ந்து அதனின்று பெயர்த்து உயிர்த்து போக வழி தெரிய காணேன் அஞ்சல் என்று. காணேன், எனக்கு வழி தெரியல, அஞ்சால் என் பயப்படாதேன்னு சொல்லுன்னு சொல்றார். அப்புறம் சொல்றார், கூட்டாக ஒன்ற ஐவர் வந்து கொந்தளிக்கும் குணத்தராகி என்னை ஆட்கொண்டு அவங்க 5 பேர் ஒன்னா வந்து என்னை ஆட்கொள்றாங்க. அதிலிருந்து நான் தாண்டி பிழைக்க என்ன அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஐம்புலன்களை இந்த திருநாவுக்கரசு அர்த்தம் குறிப்பிடுறாங்க. மகர்ஷி அதுக்கு தான் நம்மளுக்கு முதல் அகத்தாய்விலேயே நம்மளுக்கு இந்த பஞ்ச இந்திரிய தவத்தை கொடுத்திருக்காங்க. அது என்ன உயிர்கள் இளமை முதலே குறிக்கோளுடன் வாழ்தல் வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். இறையருளை பற்றிய குறிக்கோள் இருப்பின் அந்த குறிப்பு இருந்துட்டா புலன் வினை முதலிய அனைத்தும் அண்ணல் தராது. இறை உணர்வோடு ஒன்றிட்ட இதெல்லாம் நம்மளுக்கு அண்ணல் தராது. எப்பொழுதும் முழுமையாக இனிமையாக வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அழுகன சித்தர் சொல்றாங்க, வாழைப்பழம் தின்றால் வாய் நோகும்னு தாழைப்பழம் தின்று சாகாமல் சாகிறனடி. தாழைப்பழம் தின்று சாகாமல் சாவதற்கு வாழைப்பழம் தின்று வாழ்ந்திருந்தால் ஆகாதா அப்படிங்கிற. வாழைப்பழம்னா நல்ல பனித்த களம், நல்ல இனிமையாக வாழ்வது. தாழைப்பழம்னா உலக இன்பங்கள், லௌலீக வாழ்க்கையில வாழ்ந்து நம்ம சாகாமல் இருந்து அதிலிருந்து இந்த இன்பமான வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம வழி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது அந்த சித்தர் இதுல குறிப்பிட்டிருக்காங்க. பார்த்தா முதல்ல நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், தன்முனைப்பு. அந்த தன்முனைப்பு தடையை நீக்கிட்டா நம்ம எவ்வளவு தடைகள் இருந்தாலும் நம்ம கடந்து விட முடியும். அதுதான் அந்த ஒண்ணுதான் பிறவியின் நோக்கத்திற்கு தடையாக இருக்குது, இறை உணர்வு பெற தடையாக இருக்குது, குணநல பேறு பெடைய தடையாக இருக்குது, கர்மய தூய்மைக்கு தடையாக இருக்கு, அன்பும் கருணையும் வெளிப்பட தடையாக இருக்கு, முழுமை பேர் எய்வதற்கு தடையாக இருக்கிறது, தன்முனைப்பே தவம் சித்தியாக தடையாக இருக்குது. இவற்றையெல்லாம்
உணரக்கூ உணர்ந்து நம்மளுக்கு வழி சொல்லக்கூடிய குருவை அடைவதற்கே அந்த தன்முனைப்பு ஆணவம் நம்மளுக்கு தடையாக இருக்கிறது. இந்த தடையை நீக்கித்தான் ஆக வேண்டும். அதான் பனிக்கட்டி நீரில் மிதப்பது போல் பாரண்டம் பரவெளியில் மிதக்கிறது. தனிக்கருணை வடிவமான அவன் இயக்கம் தன்முனைப்பின்றி நடக்கிறது. பனித்துளி அளவான நாதவிந்தின் பரிணாமத்தில் வந்த மனிதன் மட்டும் தனித்து இயங்கி தன்முனைப்பு கொள்கிறான் தரணியில். பனிக்கட்டி நீரில் மிதப்புவோல் எப்படி பார் அண்டம். நம்மளுக்கு அண்டத்தை நினைச்சு நம்ம பார்க்கக்கூடிய அண்டம், மேல்கண்டம், கீழண்டம், உள்ள பெரிய ஒரு அண்டம். அந்த அண்டத்தை நம்ம எல்லையற்ற அந்த பரவெளியை, அந்த தனிக்கருணை, அந்த வடிவமான அந்த அந்த கருணை தன்முனைப்பு எல்லாம் இயக்கிட்டு ஒரு எந்த சீராக இயக்கி கொண்டு இருக்கிறது நினைக்காம நம்ம நினைக்கிறோம், ஐயோ நான் தான் அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சேன், நான் தான் குடும்பத்தையே நடத்திட்டு போறேன். இதெல்லாம் தன்முனைப்பின் காரணம். இதெல்லாம் தரணியில இருக்கு. அந்த இறை உணர்வை நினைச்சா நமக்கு தன்முனைப்புங்கிறது இருக்காது. இப்ப ஐயறிவு வரையில தன்முனைப்பு இல்லை. இல்ல 5 அறிவு வரைக்கும் ஏதாச்சும் தன்முனைப்போட இருக்கா? இல்ல. அது இயற்கை ஒட்டி தான் வாழுது. 6வது அறிவான நமக்கு பகுத்துணர்வு இருக்கு, தொகுத்துணர்வு, ஆற்றல் பெற்ற இயற்கைக்கு முரணாக வாழ்க்கை நடத்துகிறது. இயற்கைக்கு முரணாக உள்ள தடைகளை தாண்ட வேண்டும். அதுக்கு தான் நம்ம சொல்றோம். 5 அளவுமுறையும் கூட நம்ம ஒழுங்கா ஃபாலோ பண்றோமா? அதுவும் தடை தானே. 5 புலன்கள் தடை, பஞ்சமா பாவங்கள், பிறர் குற்றம் கூறுவதும் கூட தடை. தற்பெருமை, நம்ம தற்பெருமை பேசுவது தடையா இருக்கு. பொறாமை தடை. இத்தனை தடைகளை தாண்டித்தான் ஆக வேண்டும். வாழ்வின் நோக்கத்திற்கு மிக மிக அவசியம். அதுதான் மகிழ்ச்சி இந்த பண்பாடு ஒன்று நம்ம பழக்கத்திலிருந்து பண்பாட்டுக்கு வரணுங்கிறாங்க. அந்த தடைகளை தாண்டனா பழக்கத்திலிருந்து பண்பாட்டுக்கு வரணும். இது சொல்றேன். பழக்கம் என்றும் பழமை என்றும் பகுத்தறிவு கொவ்வா பல செயல்களையே மாற்றி பண்பாட்டை வளர்ப்போம். ஒழுக்கம் அது துன்பமெல அளவு முறையோடு உணர்ச்சிகளை சீர் செய்து வாழும் முறையாகும். அழுக்காறு அவா வெகுளி ஆகாது ஓக்கி அன்பிறக்கம் தொண்டு தவம் அறிவின் விழிப்பேற்போம். பழுத்த அறிவு முழுமை பெறும் பர உணர்வு கிட்டும் பற்றறிந்து பலன் உணர்ந்து பண்புடனே வாழ்வோம்ங்கிறார். நம்ம முன்னோர்கள் செய்த பல செயல்களையே தடைகளாத்தான் சொல்லுது. முன்னோர்கள் செய்த பல செயல்களை நாம் பழக்கத்தின் காரணமாக செய்து வருகிறோம் இல்லையா? அவங்க செய்தாங்க, நம்ம செய்யற அது காரணமே இல்லை. இப்ப மகிழ்ச்சியும் கூட சொல்லுவாங்க இல்லையா? அவங்க அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. வடை சுடு படையல் போட்டு வடை சுட்டு வைக்க என்னம்மா உப்பே இல்லைங்க முடி, அது இப்படித்தான் கடவுளுக்கு உப்பு இல்லாம படைக்கணும்னு சொல்றாங்க. மகிழ்ச்சி சொன்ன கருத்து இல்லையம்மா, மாமியார் வடை சுட உப்பு போட மறந்துருப்பாங்க. மருமக கேட்டிருப்பா, ஏமா உப்பு போடலின்னு. அதுக்கு சாமிக்கு படைக்க உப்பு போடக்கூடாதுன்னு அது சொல்லி வச்சிருப்பாங்க. இது அப்படி வந்துருச்சு. அது பெற்றோர்கள் அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. அது மாதிரி பழக்கத்தின் காரணமாக நம்ம வந்திருக்கோம். அதுல இருந்து செயல்கள்ல மாற்றணுங்கிறாங்க. இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம் என்று வைத்துக்கொள்ளுங்க, அது தப்பே கிடையாது. கோவிலுக்கு போவது தப்பே கிடையாது. ஆனா நாம் செயல்களில் தான் முரண்பாடு. தேங்காய் பழம் வாங்கிட்டு போறோம், தேங்காய் உடைக்கிறோம், அர்ச்சனைக்கு கொடுக்குறோம். இப்போ உடைக்கும் போது தவறலாம் சில்லு போய் உடைச்சிருக்கு, மாறா உடஞ்சிருச்சுன்னு வைங்க. இப்போ தேங்காய் உடைக்கும் போது கொஞ்சம் கெட்டு போயிடுச்சு, உடனே நம்மளுக்கு கவலை வந்துடும். ஸோ இன்னைக்கு குடும்பத்துக்கு ஆகாது, கெட்டு போய் வச்சுதே, குடும்பத்தில் என்ன துன்பம், இதெல்லாம் நம்ம வருத்தப்படக்கூடிய நிலையா, தெய்வத்தின் நிம்மதிக்கு போய் வருத்தப்படக்கூடிய நிலையில வர்றோம் இல்லையா? அப்போ இன்னொன்று முக்கியமா நம்ம சாமிக்கு திரை போட்டுருவாங்க. அது அலங்காரம் பண்ணி அது திரையெல்லாம் விளக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனா நம்ம ஐயோ சாமி பார்த்து விட்டு தான் நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு உட்கார்ந்து எவ்வளவு நேரம் நம்ம வீணாக்குறோம். அந்த காலம் காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றதெல்லாம் பழக்கத்தின் காரணமாக நம்ம செய்யறோம். ஏன்னா குறித்த நேரத்தில் செய்ய வேண்டிய வேலைகள் இருந்து நம்ம தவறி விடுகிறோம் இல்லையா? அந்த நேரம் எவ்வளவு கடமைகளை நம்ம அந்த நேரம் மறந்துருக்கோம். அதாவது தென்கட்சி சுமாதின ஐயா சொல்லுவாங்க, இந்த கால இறை வழிபாடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஜோக் மாதிரி சொல்றாங்க.
2 நண்பர்கள் வந்து கோவிலுக்கு போறாங்க. அதுல ஒருத்தர் வந்து சொல்றான், "அர்ச்சனைக்கு தேங்காய் பழம் வாங்கிட்டு போலாம்" அப்படின்னு. சரின்னு கடைக்கு போறாங்க. அவர் கடைக்காரர்கிட்ட சொல்றாங்க, "நல்லா முத்துன தேங்காய் அர்ச்சனைக்கு வையுங்க." அதுக்கு அந்த நண்பர், "அர்ச்சனைக்குன்னா முத்துன தேங்காய் தான் வாங்கணுமா?" அப்படின்னு. இல்ல அதுக்கு அப்புறம் நண்பர் சொல்றார், "இல்ல முத்துன தேங்காய் தான் சட்னிக்கு நல்லா இருக்கும்" அப்படின்னு. இது மாதிரி இறை வழிபாடு இருக்குன்னு தெங்கச் சுவாமி என்னத்துக்கு, எதுக்குன்னு காரியம் தெரியாமல் நம்ம காரியத்தை செய்து இதிலிருந்து மாறணுங்கிறாங்க மகர்ஷி. ஏன்னா தெய்வ நிலை அறியாமல் இது பழக்கத்தின் காரணமாக இந்த காரணம் இல்லாமல் செய்யும் செயல்களைத்தான் மாற்ற வேண்டும்ங்கிறார். இப்ப ஒழுக்கம் அது உணர்ச்சிகளை சீர் செய்யும் வாழும் முறைங்கிறாங்க. ஒழுக்கம் துன்பம் தரும் வகையில் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு ஒழுக்கம் என்பது குருமகான் கொடுத்த ஒரு நல்ல ஒரு அஹ், தத்துவம். நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய முறையில் யார் கொடுத்துருப்பாங்கன்னு தெரியும். எண்ணம் நமக்கு புரிந்தது தான். எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ உடல் உணர்ச்சிக்கோ துன்பம் தராத செயல் ஒழுக்கம். இதெல்லாம் நம்ம எவ்வளவு தெளிவா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. உணர்ச்சிகளை சீர் செய்யும் வாழும் முறை அப்படிங்கிறாங்க. உணர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கொண்டா உயிரினங்களுக்கு முதலில் தோன்றுவதே உணர்ச்சி தானே. உடலில் உயிர் உராயும் போது ஏற்படுவது உணர்ச்சி தானே. அடுத்தது தேவை அடுத்தது என்ன வரும்? தேவை வரும் இல்லையா? முயற்சி வரும். அடுத்தது தேவை வந்தா முயற்சி, செயல், விளைவு, அனுபவம் இதெல்லாம் தெரிஞ்ச ஆராய்ச்சி, அனுபவம். அப்புறம் ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. அது எடுக்கிறோமா? இந்த அனுபவத்திலே நிக்கிற அதை தாண்ட மாட்டேங்குது. முடிவு எடுக்கும்போது துன்பம் வராத வகையில் செயல்படுத்த வேண்டும். செயல் விளைவு வருவது சிந்திக்கும் போது என்ன உணர்ச்சி நிலையிலிருந்து மாறிடுவோம். அப்ப உணர்வு நிலைக்கு வந்து உணர்ச்சி நிலையில் ஏற்படக்கூடிய பொறாமை, கோபம், வேண்டாத குணங்களை மாற்றி இறை குணங்களாக அன்பு, இரக்கம், தொண்டு ஆகிய தவத்தின் மூலமாக உணர்ந்து விழிப்பு நிலையில் வாழ வேண்டுங்கிறாங்க. இந்த நிலையில் என்னாகும்? பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம், பதமடைந்தோம், ஒன்றானோம், பரமானந்தம் இல்லையா? அப்ப எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமற என்ற உணர்வு நிலை அடைபெறும் அல்லவா? அதற்குத்தான் சொல்றாங்க, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்று பற்று விடற்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் என்ற 4 பற்றுக்களிலிருந்து விடுபடணும். ஆனா இவை தேவைதான். இவை முறையாக பயன்படுத்தி வாழ வேண்டும் இல்லையா? என்று உயர்ந்த நோக்கத்தோடு உருவாகுவதுதான் தொண்டு. தொண்டு செய்தால் கொண்டு வந்த வினை போகும் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா மனித வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் தொண்டு கர்மயோக வாழ்க்கையாக வருஷ நம்மளுக்கு தொண்டு மிக மிக அவசியம் இல்லையா? சமுதாயம், இயற்கை இணைந்த வாழ்க்கை தானே. பிறந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையில் நம்ம இயற்கை எவ்வளவு எவ்வளவு பயன்படுத்தி வாழ்ந்திருக்கோம் இல்லையா? சமுதாயம் நம்மளுக்கு உடல் கொடுத்ததுதான், வளர்த்தது இந்த சமுதாயம் இல்லையா? ஒரு குழந்தை பிறக்கும் போதே நினைச்சு பாருங்க, எவ்வளவு ஆஸ்பத்திரி, டாக்டர், நர்ஸு, மருந்து, அதற்கு தேவையான கருவி இத்தனையும் சமுதாயம் தந்திருக்கு. தனி மனிதனால் இத்தனையும் உருவாக்க முடியுமா? இப்ப சமுதாயம் எவ்வளவு கொடுத்திருக்கு. அப்புறம் கல்வி கொடுத்திருக்கு, தொழில் கொடுத்திருக்கு, காப்பு, பண்பாடு இவை அனைத்தும் சமுதாயம் கொடுத்திருக்கு. அதனால பெற்றோர்கள் கொடுத்தாலும் பெற்றோர்கள் அப்படின்னு சமுதாயத்தின் உறுப்பினர்கள் தானே. இவற்றையெல்லாம் நாம திருப்பி சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டும். பெற்றுக்கொண்டால் மட்டும் போதுமான மகிழ்ச்சிகள் திருப்பி தர வேண்டாமா? கடன் வாங்கிட்டு திருப்பி தரலின் சமுதாயம் எவ்வாறு வளர்ச்சி அடையும் மகிழ்ச்சி கேட்கிறேன். அதுதான் குருமகன் சொல்றாங்க. அதுக்கு கன உடலை சமுதாயத்திற்கும் உயிர் அதனை இறைநிலைக்கும் கனிவுடனே அர்ப்பணிக்கும் தகைமை வரும் இந்நிலையே முழுமை பேறு, முக்தி, மோட்சம் எல்லாமே அப்படிங்க. இதை உயிருணர்வு பெற்று இறையுணரில் வாழும் போது நம்மளுக்கு இவை தெளிவாகும். இதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்றாங்க. இன்று வருமோ நாளை வருமோ மற்ற என்று வருமோ அறியேன் என் கோவே துன்று மலர் வெம்மாயற்று அதிலிருந்து கடத்து வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்க சுகம் சொல்றாங்க. மும்மலங்கள் நம்மகிட்ட இருக்கலாம். சஞ்சிதம், பிராரப்த, ஆகம் ஆகிய மும்மலங்களையும் தாண்டி மாயை என்ற திரையை தாண்டி வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்க சுகம்னு அந்த சொல்றார். அவர் வந்து தடைகள் அப்படிங்கிற 7 தடைகளாக ஒவ்வொரு தடைகளும் 7 திரைகள் சொல்றாங்க. 7 திரைகளை தாண்டி தான் அந்த
ஜோதியாக உள்ள ஆனந்த ஜோதியை அருட்பெருஞ்சோதியை தருவிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது 7 திடைகள் நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க. அ அதை காலம் கருதி முடித்துக் கொள்ள வேண்டும். இப்ப இப்ப ஒவ்வொன்னு 18 அப்படிங்கிறத சொல்லி நான் முடித்துக்கொள்கிறேன். 18 முக்கியமா 18 சொல்றாங்க இல்லைங்களா? 18 ஆடி 18 ஐயப்பங்கோள் படிகள் 18 ஆடி 18 அப்படிங்கிற இந்த ஆறிலிருந்து நீரின்றி அமையாது உலகு. அந்த நீருக்கு நன்றி சொல்லும் வகையாக கோள்களில் ஆற்றல் வாங்குவதற்குத்தான் 9 கன்னிமார்கள் சின்ன தெய்வங்களை வச்சு விளையாடும். நன்றி உணர்வோட நீர் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த 18 நாள் அப்படிங்கிறத வச்சாங்க. இப்ப ஐயப்பங்கோள்ல 18 படிகள் சொல்லியிருக்காங்க இல்லையா? 18 படிகள் தாண்டி போனா அது என்ன இருக்கு? அது நீயாக இருக்கா தத்துவமசி போட்டிருக்காங்க இல்லையா? நம் உடலில் இந்த 18 படிகளை தாண்டி ஆக வேண்டும். என்னென்ன தடைகள்? ஆதாரங்கள் 7 தாண்ட வேண்டும். 6 குணங்களை தாண்ட வேண்டும். 5 புலன்களை தாண்ட வேண்டும். ஆக இந்த 18 படிகளை தாண்டினால் அது நீயாக இருக்கிறாய் என்பதை உணர்வோம். இன்று குருமகான் அவர்கள் துரியாதீதம், இறைநிலை முதலிய தவங்களை கொடுத்திருக்காங்க. அது எப்படி? நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து அந்நிலையில் பழகி நாம் இறையுணர்வு பெற்று தன்முனைப்பு நீக்கி இறையுணர்வில் வாழ்வோம் என்று கூறி, அப்புறம் நம்மளுக்கு நிறைய தடைகள் இருக்கு. அந்த தடைகளை நீக்க என்ன இன்பம், துன்பம் அந்த தடைகளை தாண்டணும். புகழும், பழியும் அந்த தடைகளை தாண்டணும். மானமும், உயிரும் அதையே தாண்டணும். இளமையும், முதுமையும் அதையே தாண்டணும். பாவமும், புண்ணியம் தாண்டணும். பசியும், தாகமும் தாண்டணும். பிரிக்க முடியாத 2 பந்தமும், பாசமும் இதையே தாண்டணும். பொறாமை, கோபம் தாண்டணும். பிறப்பு, இறப்பு இந்த மாயை 2 2ஆக இருப்பதை நாம தாண்டணும். இதையெல்லாம் தாண்டுவதற்கு நாம தவத்தில் உறைந்து உறைந்து அந்நிலையில் பயின்று உயிருணர்வு பெற்று உயிருக்கு மூலமான அந்த இறையுணர்வில் வாழ்ந்து நாமும் நிறைவாக தடைகளை தாண்டி வாழ்வதற்கு இறையருளும் குருவருளும் இறைஞ்சுகின்றோம். இறையருளும் குருவருளும் நமக்கு என்றும் துணை நிற்குமாக என்று கூறி இந்த நிறைவு செய்து கொள்கிறேன். மகிழ்ச்சி வந்து ஒரே ஒரு கவியை மட்டும், ஏன்னா அவர் வெளிநாடு செல்லும்போது எத்தனை தடை வந்திருக்கு, இந்த ஒரு கவியோட முடித்துக் கொள்கிறேன். வெளிநாடு நீங்கள் ஏன் போக வேண்டும், வீண் செலவு செய்து என்றார் நண்பர் கேட்டார். களியாட்டம் பார்க்க நான் போகல, நம்ம சங்கத்தின் கணக்கிலிருந்து ஒரு காசும் செலவில்லை. தெளிவடைய ஆன்மீக அழிவில் தேசங்கள் பலவற்றில் ஆன்மீக உணர்வின்றி தேடுதல் இருக்கு. உலகில் யார் விரும்பினாலும் உயிர் உணர்த்தும் தொண்டுக்காக நான் வெளிநாடு செல்கிறேன் என்று அந்த தொண்டுங்கிறத நம்மளுக்கு உணர்த்தியிருக்காங்க. அந்த நிலையில் குருவோட இணைந்து குருவருளையும் திருவருளையும் நமதாக்கி தொண்டு செய்து தடைகளை தாண்டி நாம் வாழ்வோம் என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா.